எனக்கு வந்துட்டு நிறைய ஷார்ட்டேஜ் ஆகும். நான் நிறைய டைம் வந்துட்டு அழுதுருக்கேன். என்னால் முடியல, எனக்கு ஓவர் பர்டனாக இருக்குது அப்படின்னாக்க கூட என்னை விட்டது கிடையாது, கேட்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு எவ்ரி மந்த் 3rd அன்னைக்கு இஎம்ஐ போகுதுன்னா, 4th அன்னைக்கு இஎம்ஐ போகுதுன்னா 3rd அன்னைக்கே வீட்டில் வந்து சண்டை ஸ்டார்ட் ஆகிடும். 3rd அன்னைக்கு நைட் எவ்ரி மந்த் சண்டை தான். எனக்கு பைசா கொடு, நாளைக்கு இஎம்ஐ போகணும், இல்லைனா வந்து பவுன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் விழும், எனக்கு வந்துட்டு இஎம்ஐக்கான பைசா இப்போ எனக்கு இவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுது, அதை நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏர்னிங் கெப்பாசிட்டி நான் தான் இருக்கிறதுனால ஸோ என்னோட தான் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். 2.5 வருஷமாகவே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் ஒரு டைம் நான் வந்துட்டு அவங்களுக்கு பைசா வந்துட்டு டேடி அக்கௌண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இதில் நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி எனக்கு நிறைய கடன் ஆகிட்டுருக்கு. 42 வர இடத்துல நான் 60 ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 6 to 7 மந்த்ஸாகவே. லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகும் அவங்க இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாக்டவுன் வரைக்கும் நான் இதை கேர் பண்ணிக்கல, சரி நம்ம பார்த்துக்கலாம், கடன் தானே ஆகுது பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன். பட் லாக்டவுன் ரிலீஸ் ஆன பிறகும் இந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகலை. அன்டில் என் மேரேஜ் நடக்கிற வரைக்கும் கூட இந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ ஏற்கனவே இருந்தது சொந்த வீடு? ஆமாம், தாத்தா வச்சுட்டு போனது. அந்த வீடு இப்போ அப்படியே தான் இருக்கா? விற்றுட்டாங்க. ஸோ அந்த வீடு வாங்கிறதுக்காக நான் பிஎல் போட்டு கொடுத்தது இல்லாமல் அம்மா சைட்லேருந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து கொஞ்சம் கோல்டு வச்சுருந்தாங்க, அதை விற்று ப்ளஸ் இருந்த வீடை வந்து ஒரு 7 lakhsக்கு விற்று அம்மா சைடு கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 12 lakhsம் என் சைடு கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 8 lakhs பிஎல்லும் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து டவுன் பேமெண்ட் கட்டிட்டு ரிமைனிங் இருந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்துட்டு அப்பா வந்து ஹோம் லோன் வந்து போட்டுக்கிட்டாங்க. அப்படி தான் நாங்கள் அந்த வீடே வாங்கினோம். ஆக்சுவலி உங்கள் அம்மா இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் இப்போ விற்றுட்டாங்க, அதில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை விற்றுட்டாங்க. ஒரு வீட்டுக்காக உங்களோட சேலரி தான் இஎம்ஐயில் நிறைய போகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு திருமணம் அப்படின்ற பேச்சுவார்த்தை எப்படி வந்தது? வீட்லேயே பார்த்தாங்களா இல்லை உங்களோடது அரேஞ்ச்டு ஒரு லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ் தான் எங்களுது. ஓகே, வீட்டில் பார்க்கல? வீட்டில் பார்க்கல.